இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எமது மன்னார் வருக வருகம் என கொள்கின்றோம். அத்தோடு எமது நிறுவனத்தினுடைய பணியாளர்களாக அடுத்த நிகழ்வாக எமது மெசிடோ நிறுவனம் வந்திருக்கோம். சிலருக்கு இது ஒரு புதுசாக தான் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு இந்த விடயம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் எங்களோட வளர்ப்பாளராக வந்திருக்கின்ற மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்தினுடைய பிள்ளை கமல்ராஜ் அவர்கள் எங்களோட வளர்ப்பாளராக கலந்துரையாட இருக்கின்றார். இலகுபடுத்தினராக மாவட்டத்தினுடைய நகர சபையினுடைய முன்னாள் சேர்மன் உதவி சேர்மன் அவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் எண்ணத்தை சட்டமாக்குவதில் இருக்கும் சவால்கள் என்ன போன்றவற்றை பரிந்துரைக்குமாறு சொல்லப்பட்டது. அது மன்னாரிலும் மன்னார் தீவுகளுக்கும் மன்னார் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது அதற்கு எதிராக. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் 1982இல் அது சட்டமாக்கப்பட்டது. எலெக்ஷன் வாக்குறுதியிலே அவர்கள் சொல்லப்பட்டது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை. அந்த காலத்தில் அவர்களுடைய குழுவினரும் இதனால் மிகுந்த பாதிப்பை எதிர்நோக்கி இருந்தார்கள். SPA பயங்கரவாத தடை சட்டம் என்று வரைவை வந்து பயங்கரவாதத்தில் அரசை பாட்ட மூலமாகத்தான் அது வரைவாகத்தான் அது கொண்டு வந்தது. ஆனால் அது இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். அந்த அவங்க தண்டனை அனுபவித்தானே ஆகணும். எக்ஸாக்ட்டா யாரு குற்றம் செய்தாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? குற்றவாளி வந்து நீக்க போறாரு போலீஸ் சொல்றீங்க. நான் தான் கொடுக்கிறேன். நான் தான் கொடுக்கிறேன். நடந்து இதுவரை காலத்துக்கு செய்யணும். விசாரணை தானே செய்யணும். சிங்கள தலைவர்களை தலைவரோடு கொண்டு வராங்க. சிங்களவர்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த இந்த கன்ஸ்பிரசி இந்த குண்டு தாக்குதலின் பின்புல கருத்தை பார்க்கும்போது இது அப்பட்டமாக தெரியுது. ஒரு சிறுபான்மை சமூகத்தை பழிவாங்கல பகடங்காயாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சூழ்ச்சி வழிபாடு அறிவங்களுக்கு இருக்குது. இவ்வளவு காலமும் இந்த மீடியாவில் நாங்கள் கேட்கிற விஷயங்களும் பத்திரிகைகளில் பார்க்கிறதும் பல அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்களோட கருத்துக்களை பற்றி பார்க்கும்போது ஒரு 2019 நடைமுறை இருந்த ஒரு தேர்தலை அடிப்படையாக வச்சு எங்கேயோ ஒரு சண்டையை மூட்டிவிட்டால் அது நமக்கு அரசியல் லாபத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல். இதுக்கும் இந்த PTA-க்கும் என்ன சம்பந்தம்? நிறைய வாய்ப்பு இருக்கு தானே. ஆக்கள் சேர்த்திருந்தா விசாரணை நடத்தணும், அந்த குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களை கைது செய்யணும், உள்ள போகணும். விசாரணை நடத்தி அவருக்கு வழக்கு நடக்குமாக இருந்தால் அவருக்கான தண்டனையை சட்டப்படி வழங்கணும். நிறைய ஏற்பாடு தாராளமாக இருக்குது. இருந்த போதும் ஏன் PTA பயன்படுத்தப்படுது? இதை ஸ்பெஷலான சட்டம் தேவையா? தேவையில்லை. பாருங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் விளக்கம் முடிவடையும் வரையில் சிறையில் வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் விசாரிக்கிறதுக்கான அல்லது ஏதாவது ஒரு நிவாரணத்தை இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கறதுக்கான அதிகாரம் எதுவும் கிடையாது. கொண்டு வருவாங்க, நீதிவான் நிமிதி பார்த்துட்டு நீதிமன்ற எழுதுவாங்க. சொல்லி கடிதம் கொடுத்து பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுத்து தான் நீதிபதியிட்ட கொண்டு போறீங்க. பல தடவை என்னை பார்க்கறதுக்கு மிகவும் சிரமத்தில் வந்திருந்து நான் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொன்னால் நான் இந்த காலம் முழுவதும் சட்டமன்ற மக்களுக்கு சமமான தான் நான் ஒரு என்ன ஆட்சி அதுபடி சட்டங்கள் மாறும் என்ற ஒரு சில விசேஷங்களை கடலுக்குள்ளே தள்ளப்பட வேண்டிய ஒரு அபாயத்துக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்து அடிப்படையிலே மக்களை பாதிக்கின்ற இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு நாங்கள் ஒன்று சேர வேண்டும். நினைக்கிறேன் இந்த காற்றாலை விவகாரம் மன்னார் மக்களுக்கு ஒரு படிப்பினை. ஒரு சிலரை அதுக்கு எதிராக குரலுக்கு விட்டுவிட்டு பின்னாக நின்று விமர்சித்தவர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த சகோதரி சொல்வதை போன்று நாங்கள் இரவிலே நிற்க கொள்ள முடியாமல் இருக்கிறது. இரவிலே தங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளுக்கு
போய் தங்குகிறோம் என்று சொன்னவர் ஒரு காலத்திலே எங்களை விமர்சித்தவர்கள். ஆகவேதான் இந்த சட்டத்தை குறித்து நாங்கள் விமர்சனங்களை விட்டுவிட்டு நாங்கள் ஒருமித்து உண்மையாகவே எங்களுடைய வளவாளர் அவர்கள் சொன்னதை போன்று அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் சிலவளை படம் பார்த்தவர்கள், அவர் அந்த படத்திலே கதாபாத்திரமாக இருந்தவர்.